நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகாதேவி கணேஷ்குமார். இந்த வருடம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு 7 நாடு நடந்துட்டுருக்கு. இப்போ விரயச்சனியாக இருக்கிற சனி பகவான் இப்போது ஜென்மத்தில் வந்து உட்கார்றார். உங்கள் ராசியில் வந்து உட்கார்றார் ஜென்மச்சனியாக. இந்த ஜென்மச்சனி காலகட்டம் தான் ரொம்ப கடுமையான காலகட்டமாக இருக்கும். உங்கள் ராசியை கடக்கும்போது, அதுலேயும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை கடக்கும்போது தான் அதிகமான கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள், பல சங்கடங்களை வந்து தாங்கி தான் நீங்கள் தாண்டி நடந்து வந்து ஆகணும். மீனராசி அன்பர்கள் மிக்க கவனமாக இருக்கணும். எங்கேயும் வெளியே போய் வர இடங்களில் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் உடல் நலத்திலையுமே கவனம் செலுத்தணும். உங்கள் துணையோட உடல் நலத்திலையுமே கவனம் வேணும். வேலை செய்கிற இடத்துலையுமே கவனமாக இருங்க. சிறு சிறு மாற்றங்கள், மாறுதல்கள் ஏற்படும். இந்த மே மாதத்துக்கு அப்புறமா குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது இது வரைக்குமே 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல தான் குரு பகவான் வந்து அதிகமான சங்கடங்களை தருவார். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அந்த சங்கடமெல்லாம் குறைஞ்சிடும். 4ஆம் இடம் வந்து அது 3ஆம் இடத்தை விட சிறப்பு தான். இப்போ நீங்கள் இந்த ஜென்மச்சனியின் காலத்தில் என்ன பண்ணணுன்னா, ஒரே விஷயம், பகவான் பிரார்த்தனை தான். சனிக்கிழமைனாலும் சரி, இல்லை திங்கக்கிழமை மாலை வேளையில் சிவ தரிசனம் பண்ணுங்கள். அல்லது சனிக்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல் போட்டு விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. கோளறு பதிகம் கேளுங்க. சஷ்டி கவசம் படிங்க. மாலை வேளையில் சஷ்டி கவசம் படிங்க. அந்த மன அழுத்தம், மனக்குழப்பம், எல்லா சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். நன்மை உண்டாகும். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.